எழுத்தாளர் வேல ராமமூர்த்தி அவர்களின் குற்ற பரம்பரை பகுதி 46. பெருநாளை தெரு கலகலக்க கிடிகிட்டி அடித்துக் கொண்டு வந்த காளி முச்சந்தி நாச்சந்திகளில் நின்று நிறுத்தி கைகூப்பி அறிவித்தான். சேவிக்கிறேன் சாமி. நம்ம கிராம தெய்வம் நிறகுலவள்ளி அம்மனுக்கு முளப்பாரி, ஐயனார் குதிரை எடுப்பு, ஆட்டம் பாட்டம் எருதுகட்டு அத்தனை காரியத்தையும் பேசி முடிவு பண்ண இன்னைக்கு ராத்திரி முளக்கட்டு திண்ணையில ஊர்கூட்டம் நடக்க போகுது சாமியோ. தலைக்கட்டு தவறாம எல்லாரும் கூட்டத்துக்கு வந்துடுறேன் ஐயாவுகளே. இடுப்பில் துணி நிற்காத சிறுவர்கள் எல்லாம் கிடுகிட்டிக்காரனுக்கு பின்னால் திரண்டு ஓடவும் நடக்கவும் ஊர் சுற்றி வந்தார்கள். சந்தோஷம் தாங்க முடியல. ஒரு வாரத்துக்கு ஊர் கலகலத்து போகும். பெருநாள் எருதுகட்டு பேர் போன எருதுகட்டு. வேடிக்கை பார்க்க சுற்றுப்பட்டி சனமெல்லாம் பொங்கி போகும். பொங்கி தெற்கத்தின் ஆடே திரளும். இந்த வருஷம் எருதுகட்டு நடக்கிறது சந்தேகம்தான். கொம்பூதிக்காரன் தான் கோட்டைக்குள்ள இறங்கி மாடு பிடிக்கணும். அந்த காலத்துல கிச்சிலப்ப நாயக்கன் குடியாண்ட கோட்டை இருந்த இடத்துலதான் எருதுகட்டு நடக்கும். இந்த திருவிழாக்கு கொம்பூதி ஊர்பகை ஆயிப்போச்சு. உள்ளூர்காரன் உயிருக்கு பயந்த வயலுக. எருதுகட்டு வடத்தை பிடிக்க கூட குடல் உதறவன் மாட்டு கொம்பை எப்படி பிடிப்பான்? கூடுற கூட்டமெல்லாம் கொம்பூதிக்காரன் விளையாட்டை பார்க்க கூடுற கூட்டம்தான். எங்கேயும் பிடிபடாம நாடு சுத்தி வர்ற எருதுகட்டு காலையெல்லாம் கொம்பூதி இளவட்டங்க காட்டுற விளையாட்டுல கிறுகிறுத்து போவோம். எருதுகட்டு இல்லாம என்ன திருவிழா? இளவட்டங்களுக்கு சப்பென்று இருந்தது. கிடுகிட்டி அடித்துக்கொண்டே காளி கச்சேரி வாசலை கடந்து போனான். கூடுதலாக வந்திருக்கும் 5-6 போலீஸ் குதிரைகளின் காது மடல்களுக்கு கிடுகிட்டி சத்தம் குறுகுறுத்தது. கொம்பூதி ஆயுத பறிமுதலுக்கு குதிரைப்படையெல்லாம் வந்திருந்தாலும் திட்டமிட முடியாமல் மலைத்து போயிருந்தார் இன்ஸ்பெக்டர் பகதூர். தோள்பட்டை இறங்கிய வெள்ளைக்கார சார்ஜென்ட் இன்னும் வேலைக்கு வந்தபாடில்லை. 1000 உத்தரவுகளையும் யோசனைகளையும் சொல்லிவிட்டு அதிகாரிகள் போய்விட்டார்கள். ஆயுதங்கள் பறிமுதல் செய்ய கொம்பூதிக்குள் பகலில் நுழைவதா இரவில் நுழைவதா? கிழட்டு போலீஸ் சொன்னார். எசமா, நம்ம போலீஸ் துப்பாக்கிகளும் கொம்பூதி பொம்பளைங்களோட தொடப்பக்கட்டையும் ஒண்ணு. கொம்பூதிக்காரன் என்ன வகையான ஆயுதம் வச்சிருக்கான், எந்த திசையில இருந்து கொள்ளுவான்னு தெரியாது. அதனால பகல்ல போறது உசிதம் இல்ல. ராத்திரியில போனா பொம்பளைய தான் இருப்பாளுக. ஆயுதங்களையெல்லாம் எடுத்துக்கிட்டு ஆம்பளைய களவுக்கு போயிருவாங்க. வீட்டுல கிடக்கிற 1-2 மிச்ச மீதி ஆயுதங்க தான் சிக்கும். கொம்பூதிக்காரனை விட்டு ஆயுதங்களை பிரிக்கணும். என்ன வழி? தகுதி மறந்து கிழட்டு போலீஸிடம் யோசனை கேட்டார் பகதூர். கொம்பூதிக்காரனை விட்டு ஆயுதத்தை பிரிக்கிறது கூட்ட விட்டு உயிரை பிரிக்கிற மாதிரி. நடக்கிற காரியமா எனக்கு தெரியல. பகதூர் கச்சேரி வாசலை காட்டி என்ன சத்தம் என்று கேட்டார். கிடுகிட்டி சத்தம் கரைந்து கொண்டே போனது. கிழட்டு போலீஸ் துள்ளி குதித்தார். எசமா, ஆயுத பறிமுதலுக்கு வழி தெரிஞ்சு போச்சு. பகதூர் வியந்து கேட்டார். என்ன வழி? இன்னைக்கு ராத்திரி முளகொட்டி திண்ணையில ஊர்கூட்டம் நடக்க போகுது எசமா, அதுக்கு நீங்களும் போகணும். துரை புரியாமல் முழித்தார். கிழட்டு போலீஸ் வயிறு குலுங்க சிரித்தார். கொம்பூதிக்காரன் புடிவட்ட மாதிரிதான். கட்டி கிடந்த குதிரைகளும் கனைத்தன. துருவனை அழைத்து கொண்டு பச்சைமுத்து கொம்பூதிக்கு வந்திருந்தான். வேயண்ணா வற்புறுத்தியும் பச்சைமுத்து மட்டும் எதிர்த்திண்ணையில் அமர்ந்தான். துருவன் உட்காரவில்லை. வேயண்ணா கடிந்து கொண்டார். டேய் துருவா, இது என்ன பெருநாளி முதலாளி மாறு வீடா? உட்கார்ப்பா. துருவனின் கையை பிடித்து வையத்துறை உட்கார வைத்தான். வேயண்ணாவின் முகத்தை பார்க்க துருவனுக்கு நெஞ்சு கனத்தது. பெருநாளி மஞ்சனத்தி மரத்தடி எறும்பு புத்துல தன்னை வேயண்ணா காப்பாத்தின பிறகு துருவன் கொம்பூதி பக்கமே வரல. இப்பத்தான் வர்றான். நிமிர்ந்து பார்க்க துணிவு இல்லாமல் வேயண்ணாவின் அகண்ட மார்பை அளந்தான். அந்த வீரம் நிறைந்த நெஞ்சுக்குள் இருக்கும் ஈரம் துருவனின் கண்களில் பனித்தது. உதடுகள் துடிக்க, ஐயாவுக்கு நாங்க துரோகம் பண்ணிட்டோம். தலை கவிழ்ந்தான். என்னடா சொல்ற? வேயண்ணாவுக்கு ஒன்றும் புரியல. கட்டரும்பு கடியிலேயே நான் செத்து இருக்கணும் சாமி. தேம்பி தேம்பி அழுதான். பச்சைமுத்து முகத்தையும் வையத்துறை முகத்தையும் வேயண்ணா மாறி மாறி பார்த்தார். ஏய் துருவா, என்னப்பா அழுகுற? பச்சைமுத்து தான் சொன்னான். பெருநாளிக்காரனும் பெரும்பச்சேரி ஆளுகளும் ராசி ஆகி போயிட்டாங்க ஐயா. வையத்துறை திகைத்து போனான். எப்படி ராசியானாங்க? உங்க அப்பன் திருவேட்டை தான் கச்சேரிக்கு வந்து கைகோத்து போனான் என்றார் பச்சைமுத்து. எங்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது ஐயா. துருவனுக்கு அழுகை நிற்கவில்லை. வேயண்ணாவின் முகத்தை பார்க்கவே வெட்கப்பட்டான். எங்க அப்பனுக்கு புத்தி கெட்டு போச்சு. வையத்துறைக்கு பொறுக்க முடியவில்லை. உங்க அப்பன் திருவேட்டைக்கு பெருநாளி பகையும் பிடிக்கல, கொம்பூதி உறவும் பிடிக்கல. பச்சைமுத்து பதம் பார்த்து செருகினான். வேயண்ணாவுக்கு சீத்தென்று கோபம் வந்தது. டேய் பச்சைமுத்து, மனம் போன போக்குல பேசக்கூடாது. மனுஷனுக்கு மனுஷன் ராசியா இருக்கிறது நல்லது தானே. இதுல என்ன தப்பு? துருவன் தலை நிமிராமல், ஐயா, எங்களால தானே உங்களுக்கு பெருநாளி பகையும் போலீஸ் நெருக்கடியும் வந்துச்சு என்றான். வரட்டுமே, அதுக்காக பெரும்பச்சேரி சனம் ஏன் பட்டணியா கிடக்கணும்? ஏ பச்சைமுத்து, பெரும்பச்சேரிக்கு தட்டுப்பாடு இல்லாம தவசந்தானியை அனுப்பி வச்சியா? கேள்வியை திருப்பினார். வண்டி வண்டியா கொண்டு போய் நானே இறக்குனேன் ஐயா. துருவனை கேளுங்க.
துருவன் வாயில் துண்டை பொத்திக்கொண்டு கலங்கிய கண்கள் அசையாமல் அமர்ந்திருந்தான். வேயண்ணா தீர்க்கமாகச் சொன்னார், திருவேட்டை செஞ்சது சரிதான். பெருநாழிக்காரனுக்கு இனிமையாவது புத்தி வந்து மனுஷனை மதிக்க கத்துக்கிறட்டும். வையத்துறைக்கு தான் மனசு ஆறல. முளைகட்டி திண்ணை நிறையவும் சுற்றியும் ஆட்கள் கூடியிருந்தார்கள். எருதுகட்டு மேலே குறிவைத்து இளவட்ட கூட்டம் நிறைய வந்திருந்தது. இந்த வருஷம் எருதுகட்டு நடத்த முடியாது என்று எடுத்த எடுப்பிலேயே ஓங்கி அடித்தார் தங்கசாமி. ஊருக்கு முதல் கரை அவர்தான். அத்தனை முதல் மரியாதையும் அவருக்கு போகத்தான் மற்றவர்களுக்கு. போதக்கார இளவட்டங்கள் முறுக்கினார்கள். எருதுகட்டு ஏன் நடத்த முடியாது? கோட்டைக்குள்ள இறங்கி மாடு பிடிக்க கொம்பூதிக்காரன் வரமாட்டான். அதனால முடிவுக்கு வராமல் பேசிக்கொண்டே இருக்க குதிரை சாரட்டில் வந்து பகதூர் துரை இறங்கினார். முக்கியஸ்தர்கள் எல்லாம் மளமள என்று கீழே இறங்கி கும்பிட்டார்கள். துரை வரப்போவது யாருக்கும் தெரியாது. கிழட்டு போலீஸ் துரைக்கு வழி செதுக்கி கொடுத்தார். திண்ணையில் தாவி உட்கார்ந்த பகதூர் துரை, ஏன் நிறுத்திட்டீங்க, நீங்க பேசுங்க. கூட்டத்தை ஒரு சுற்றால் நிதானித்தார். எசமான் திடுதிப்புன்னு வந்துட்டீங்கள, வர்றது தெரிஞ்சா மாலை மரியாதை பண்ணியிருப்போம். முதல் கரை தங்கசாமி அடக்கம் காட்டினார். அதெல்லாம் தேவையில்லை, திருவிழா நல்ல முறையில் நடக்கணும். துரை இணக்கமாக பேசியது கூடியிருந்த கூட்டத்திற்கு பிடித்து போனது. திருவிழாவில் என்ன விசேஷம்? கிழட்டு போலீஸ் சொல்லிக் கொடுத்த இடத்திலிருந்து துரை பேச்சை ஆரம்பித்தார். அம்மனுக்கு முளப்பாரி, ஐயனாருக்கு குதிரை எடுப்பு, மற்றபடி ஆட்டம் பாட்டம் எல்லாம் எசமா. செத்துப்போன சுப்பையாவுக்கு பிறகு ஏகாம்பரத்தின் வாய் ஒடுங்கி போக இப்போதெல்லாம் முந்திக் கொண்டு பேசுவது ஐயா துரைதான். எருதுகட்டு நடத்துறது உண்டா? கிழட்டு போலீஸ் ஒன்றும் தெரியாதவராய் இழுத்தார். வருஷம் நடக்கிறது தான், இந்த வருஷம் எருதுகட்டு இல்லை. ஏன்? கொம்பூதிக்காரன் வந்துதான் மாட்டை பிடிக்கணும். இந்த வருஷம் வரமாட்டான். 2 ஊருக்கும் பகையாகி போச்சுல. ஊர் பகையெல்லாம் கிடக்கட்டும், சாமி சந்தோஷம் முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். அதுக்காக மாட்டு கொம்புல விழுந்து சாகுறது யார் ஏசமா? எருதுகட்டு நடக்கணும், என்ன செய்யலாம்? மாடு பிடிக்க கொம்பூதிக்காரன் வேணும் ஏசமா. கொம்பூதி ஆட்களை கூப்பிடுவோம். துரை சொன்னதும் பேச முடியாமல் நெளிந்தார்கள். கொம்பூதிக்கே போய் பேசுவோம், நானும் வர்றேன். முக்கியஸ்தர்களுக்கு மூச்சு நின்று புறப்பட்டது. ஏகாம்பரம் பதுங்கு குரலில், முள்ளு பாதையை வெட்டுனகத மாதிரி ஆயிடக்கூடாது ஏசமா, நினைவூட்டினார். பயப்படாதீங்க, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஊர் கூட்டத்தில் உட்கார வந்தவர் உத்தரவு போட்டுவிட்டு இறங்கினார். எருதுகட்டுக்காக தவித்த இளவட்டங்கள் உற்சாகத்தில் விசிலடித்தார்கள். துரையை குதிரை சாரட்டில் ஏற்றிவிட்ட கிழட்டு போலீஸ் திண்ணை பக்கம் திரும்பி, நாளைக்கு அதிகாலையில கொம்பூதிக்கு போக கொட்டு மேளத்தை ஏற்பாடு பண்ணுங்க. பதிலுக்கு காத்திராமல் தொந்தி குலுங்க போனார். ஊர்க்கூட்டம் உள்ளுக்குள் மொழி திருகியது. பகுதி 47. கொட்டு மேளத்தோடு கொம்பூதிக்கு போக கச்சேரி வாசலில் அதிகாலையிலேயே ஆயத்தமாக நின்றார்கள். அடுத்த முகம் தெரியாத இருட்டு படர்ந்திருந்தது. இன்னும் விடியாத பொழுது குளிர்ந்து கிடந்தது. வாய் வார்த்தைகள் ஈரப்பதப்பட்டு நனைந்து வந்தன. முக்கியஸ்தர்களின் மேனிகளில் வாசனை திரவியங்கள் மணத்தன. குளிர் காற்றலை கமழ்ந்தது. கிழட்டு போலீஸ் நெற்றி நிறைய திருநீறு பூசி வெள்ளை வேட்டி சட்டையில் உருமாறியிருந்தார். பகதூர் துரைதான் வரணும். போலீஸ் குதிரைகள் படுத்திருந்தன. உடுப்பு போட்ட போலீஸ் ஒருத்தரையும் காணோம். கிழட்டு போலீஸின் கண்களுக்கு கூட்டம் நிறைய தெரிந்தது. கொம்பூதிக்கு போக இத்தனை பேர் தேவையா? கொம்பூதிக்கும் பெருநாளிக்கும் பக்கம்தான், ஆனாலும் ரொம்ப பேர் போனதில்லை. பச்சைமுத்து ஒருத்தந்தான் அடிக்கடி போவான் வருவான். கூட்டத்தோட கூட்டமா போய் கொம்பூதியை பார்த்துட்டு வந்துருவோன்னு கூடின கூட்டம் தான் இது. ஏகாம்பரத்துக்கு மனசுக்குள் இடித்துக்கொண்டே இருந்தது. கொம்பூதியை அழிக்காம விடமாட்டேன்னு சொன்ன பகதூர் துரை கொட்டு மேளத்தோட கொம்பூதிக்கு போறானா? என்ன திட்டத்தோட போறான்? விடியற் காலத்திலேயே வெற்றிலை குதப்பிக் கொண்டிருக்கும் கிழட்டு போலீஸ் வாயிலிருந்து வார்த்தைகளை பிடுங்க முடியவில்லை. ஏகாம்பரத்துக்கு கொம்பூதிக்கு போக மனசு ஏறல. என்ன வேணும்னாலும் நடக்கும். பூவும் விழும், தலையும் விழும். விழப்போறது யார் கழுத்துல பூவோ யார் கழுத்து தலையோ நினைக்கவே நடுக்கம் கொடுத்தது. ஆனாலும் தப்பிக்க வழி இல்லை. சாரட்டு வண்டியில் வந்திறங்கினார் பகதூர் துரை. கூட்டமெல்லாம் கூடி துரையை கும்பிட்டது. இறங்கியதும் போகலாமா என்றார். கச்சேரி சுவற்றோரம் உட்கார்ந்திருந்த கொட்டு மேளக்காரர்கள் எழுந்தார்கள். கிழட்டு போலீஸ், முக்கியஸ்தர்கள்லாம் வந்தாச்சா? தலையாரியும் முன்சிப்பும் புறப்பட சம்மதம் சொன்னார்கள். கூட்டத்துக்குள் நடந்த புலவருக்கு போலீஸ்காரன் சதி புடிபடல. எதையும் முன்னறிந்து சொல்கின்ற புத்திக்கு இந்த ரகசியம் விளங்கல. கொம்பூதியை வளைத்து கோடு விழுந்ததாக மட்டும் மனசு சொன்னது. குலசாமியை கும்பிட்டு கொண்டே வந்தார் கார்மேக ஆசாரி. வேயண்ணாவுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. பகதூர் துரையும் கிழட்டு போலீஸும் தவிர வேறு போலீஸ்கள் கிடையாது. கைத்துப்பாக்கி கூட இல்லாமல் வீசிக்கொண்டு நடக்கும் பகதூரையே முன்னே விட்டு கூட்டம் பின்னே போனது.
ஏகாம்பரம் முன்னேயும் இல்லாமல் பின்னேயும் இல்லாமல் நடுவில் நடந்து போனார். இன்ஸ்பெக்டர் பகதூர் இதுவரை கொம்பூதிக்கு போனதுமில்லை, வேயண்ணாவை பார்த்ததுமில்லை. யாரோடும் பேசாமல் இறுக்கமாக நடந்தார். ஏகாம்பரத்துக்கு மதி ஓடல. போலீஸ்காரன் பேச்சை கேட்டு கொம்பூதிக்கு போறது சரியா தப்பா? அப்படி என்ன எருதுகட்டு நடத்தணும்? போலீஸ் பிடியில பெருநாளி சிக்கி போச்சு. அவன் என்ன சொன்னாலும் மறுக்க முடியல. கொம்பூதியை அடக்க வந்தவன் பெருநாளியை அடிமையாக்கிவிட்டான். சிங்கத்திட்ட இருந்து காப்பாத்த பிசாசு வந்த கதையா இருக்குது நம்ம பொழப்பு. கவிழ்ந்தபடி நடந்தார். பெரும்பச்சேரி தாண்டி முள்ளுவெட்டில் சுப்பையா வளரி வாய்ந்து செத்த இடம் வந்தாச்சு. அதற்கு மேல் முள்ளுக்காடு. துரையை பின்னே விட்டு முன்சிப்பும் தலையாரியும் முன்னே நுழைந்து போனார்கள். கொட்டு மேளக்காரர்கள் கடைசியாக வந்தார்கள். நரிவேலு தலையிலே நகைப்பட்டி இருந்தது. முள்ளுக்காட்டுக்குள் விழுந்து ஓடி வந்து கொண்டிருந்தார்கள். விடியும் முன்னே கொம்பூதி போய் சேரணும். குளிர்ந்த பொழுதிலேயும் வியர்வை கொட்டிக் கொண்டிருந்தது. எல்லோருக்கும் முன்னால் வையத்துறையும் வில்லாயுதமும் வந்து கொண்டிருந்தார்கள். கழுவனின் தோளில் ஆட்காட்டி குருவி உட்கார்ந்து வந்தது. கருப்பையா கையிலே கண்ணக்கோல், பாண்டி தோளிலே பாரக்கயிறு, சின்ன கத்தி கையிலே கடப்பாறை இருந்தன. மல்லேஸ்வரம் முதலாளி வீட்டை குறிவைத்து போன காரியம் நல்லபடியாக முடிந்தது. விரட்டி வந்த நாய்கள் விழாவில் குத்துப்பட்டு மல்லாந்தன. மத்தபடி ஊர் ஒன்னும் ஒழிச்சுக்கல. ஆனாலும் பொழுது விடியும் முன்ன போய் சேரணுமே. அங்க பிடிச்ச ஓட்டம் நிக்கல. இன்னைக்கு வேயண்ணா வரல. விவரம் சொல்லிவிட்டு வீட்டுல இருந்துகிட்டாரு. விட்டேத்தியா அலையிற வில்லாயுதம் தொழில் பழகணும்ல. வையத்துறை இருக்கிறப்ப வில்லாயுதத்துக்கு என்ன? 2 பேரும் சேர்ந்தா காரியம் தோக்காது. தனக்கு தெரிஞ்ச தொழில் நுணுக்கத்தை எல்லாம் வில்லாயுதத்துக்கு சொல்லி தருவான் வையத்துறை. பிழைப்பு காரியங்களை பிள்ளைகளிடம் ஒப்படைத்து விட்டு பெரியாட்கள் மேற்பார்வை பார்த்து கொள்ளத்தான் வேண்டும். ஓடை இறங்கியதுமே ஊரணிக்கரை ஆலமரம் தட்டுப்பட்டு நாய்கள் குறைப்பு கேட்டது. பொழுது விடிய போகுது. பாத புழுதி நாசியில ஏறுது. கையில் வேல்கம்பும் கால் நிறைய புழுதியுமாய் வில்லாயுதம் ஓடுகின்ற அழகில் பின்னால் வரும் இளவட்டங்கள் கண்கள் நிறைந்தார்கள். ஊமையன் நரிவேலு 2 கைகளையும் நகைப்பட்டியின் மேல் லாத்தி போட்டு தலையசைக்காமல் ஓடினான். கீரை சட்டி எல்லோரையும் முன்னே விட்டு லொங்கு ஓட்டத்தில் வந்தான். ஊரணிக்கரை தொட்டதும் ஓட்டம் மட்டுப்பட்டது. கூழாணி கிழவி இருளப்பசாமி கோயிலின் முதல் மணியை அடித்து விட்டாள். குழந்தை குட்டியெல்லாம் மணிகளை விடாமல் அடித்தார்கள். கோயில் மந்தையில் கொம்பூதி கூடியது. குமரிகள் எல்லாம் குடங்கள் நனைத்த ஈரத் துணிகளோடு ஓடி வந்தார்கள். வழித்தடம் பார்த்து நாய்கள் குழைந்தன. பொழுது பளபளத்துக் கொண்டிருந்தது. கோயில் மணி சத்தத்தோடு ஆலமரத்து பட்சிகளும் கலகலத்துக் கொண்டிருந்தன. அங்கம்மாவும் அன்னமையிலும் சேர்ந்தே வந்தார்கள். சிட்டு பறந்து வந்தாள். நாய் குதறி செத்த சோலை பொஞ்சாதி இருளாகி வீட்டு வாசலிலேயே நின்று வேடிக்கை பார்த்தாள். வேயண்ணாவை மட்டும் இன்னும் காணோம். ஊருக்கு வடக்கே ஊரணிக்கரை வளைத்த பாதையில் நகைப்பட்டி வந்து கொண்டிருந்தது. வேயண்ணா போகாமல் வில்லாயுதம் தலைமையிலேயே போய் திரும்புகின்ற ஆட்களை பார்க்க கூட்டத்தோடு கூட்டமாக சிட்டு முண்டியடித்துக் கொண்டிருந்தாள். அன்னமையில் சிட்டுவின் தொடையில் ஒரு கிள்ளு கிள்ளினாள். எங்க அண்ணனை பார்க்க இந்த பரிதவிப்பா? ஊருக்கு நேர்கிழக்கே பெரும்பச்சேரி ஒத்தையடி முள்ளுப்பாதை. பெருநாளி கூட்டம் கொம்பூதியை நோக்கி வந்துவிட்டது. பழக்கமில்லாத பாதை என்றாலும் பகதூர் துரைக்கு வருத்தம் தெரியல. வெறியேறி போயிருந்த நெஞ்சுக்குள் வேறு கணக்கு ஓடிக்கொண்டிருந்தது. கொம்பூதி நெருங்க நெருங்க ஏகாம்பரத்துக்கு குலை பதறியது. ஆளோடு ஆளாக சிரமப்பட்டு புலவரும் வந்து சேர்ந்து விட்டார். கார்மிக ஆசாரிக்கு வெகு நாளைக்கு பிறகு வேயண்ணாவை பார்க்க போகின்ற சந்தோஷம் ஒருபுறம், கூட வருகின்ற கூட்டத்தை நினைத்து வருத்தம் ஒருபுறம். இவங்களோட சேர்ந்து போனா வேயண்ணா என்ன நினைப்பாரோ என்கின்ற அச்சமும் இருந்தது. ஊர் எல்லையை தொட்டதும் கிழட்டு போலீஸ் கையமர்த்தி எல்லோரையும் நிறுத்தினார். கொட்டு மேளத்தை முன்னே வரச் சொன்னார். தாம்பூலத்தட்டில் மாலை, பழம், வெற்றிலை, பாக்கு, கல்கண்டு, எலுமிச்சப்பழத்தை எடுத்து வைக்கச் சொன்னார். தாம்பூலத்தட்டை ஏந்தி முன்னே போக ஏகாம்பரத்தை அழைத்தார். காது கேளாதவர் போல ஏகாம்பரம் கூட்டத்துக்குள் பின்னே பதுங்கினார். கிழட்டு போலீஸ் மேலே ஏகாம்பரத்துக்கு கோபமான கோபம். இந்த கிழட்டு பைய எதுக்கெடுத்தாலும் என்னையே முன்னதல்லுவான். ஏகாம்பரம் பதறுவதை புரிந்து கொண்ட கிழட்டு போலீஸ் அடுத்து நின்ற முதல்கரை தங்கசாமியின் கைகளில் தாம்பூலத்தட்டை ஏற்றினார். முதல்கரை தட்டு மாற்றினால் மொத்த ஊரும் தட்டு மாற்றியதாக அர்த்தம். கொட்டு மேளக்காரர்களை பார்த்து அடிங்கடா கையசைத்தார். மேளக்குச்சியும் விரல்களும் வாசிக்க கிளம்பின. நாயனக்காரரின் கண்ணம் உப்பியது. கோயில் மணிகள் கனகனக்க கொம்பூதி கண்களெல்லாம் வடபுறத்து பாதை மீது இருந்தது. நாய்கள் வடப்புறம் பார்த்து குழையவும் கிழக்கே பார்த்து குறைக்கவுமாக வட்டமடித்தன. சனங்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை. கண்களெல்லாம் வடக்கே இருந்தது. வேல்கம்பும் கையுமாக வில்லாயுதம் ஊரணிக்கரை மேடேறினான். வையத்துறை தோளோடு சேர்ந்து வந்தான்.
எட்டு போட்டு குழைய வேண்டிய நாய்கள் கிழக்கேயும் பார்த்து கால் விண்ணின. ஊடே வரும் நரிவேலுவின் தலையில் நகைப்பட்டி தெரிந்ததும் குளவையொலியும் கோயில் மணிச்சத்தமும் அடர்ந்து கிளம்பின. அத்தனை சத்தத்தையும் மீறி ஒரு புதுச்சத்தம் கிழக்கே இருந்து வந்து கொண்டிருந்தது. சனங்களின் கண்களெல்லாம் கிழக்கே திரும்பியது. மேல வாத்தியக்காரன் உருட்டி கொண்டிருந்தான். இதென்ன கூத்து? கூழாணி கிழவி முன்னே வந்தாள். கொட்டு மேளம், தட்டு தாம்பூலம், நெற்றி நிறைய திருநீரு, பட்டுச் சரிகை வேட்டி, வாசனை திரவியங்களோடு கிழக்கே பெருநாள் கூட்டம். வேல்கம்பு, வெட்டருவாள், கண்ணக்கோள், கடப்பாறை, வியர்வை நாற்றம், புழுதி அழுக்கோடு வடக்கே உள்ளூர் கூட்டம். கிழட்டு போலீஸ் வேட்டி கட்டியிருந்தாலும் கூழாணியின் இடுக்கிய கண்களுக்கு அடையாளம் தெரிந்து போனார். இவன் போலீஸ்காரனாச்சே. ஆனாலும் கிழவி பதறவில்லை. குலசாமிக்கு முன் குனிந்து திருமண் எடுத்தாள். தவித்து போய் நிற்கும் தன் பிள்ளை பேரன்களுக்கு நெற்றியில் பூசிவிட்டு காதுகுளிர குளவையிட்டாள். மணிச்சத்தம் கூடுதலாக கேட்டது. வடக்கே இருந்து நகைப்பெட்டியும் கிழக்கே இருந்து தாம்பூலத்தட்டும் கோயிலை நெருங்கி வந்து கொண்டிருந்தன. பகுதி 48. வில்லாயுதமும் வையத்துறையும் வேல்கம்புகளோடு முன்னே வர ஊமையன் நரிவேலுவின் தலையில் இருக்கும் நகைப்பெட்டியை ஊடே விட்டு கொம்போதி கூட்டம் கோயிலை நோக்கி வந்தது. எல்லோர் நெற்றியிலும் கூழாணி கிழவி பூசிவிட்டிருந்த திருமண் வியர்வையில் நனைந்து கண்ணாம்பட்டையில் இறங்கிக் கொண்டிருந்தது. பகதூர் துரைக்கும் கிழட்டு போலீஸுக்கும் நடுவில் பெருநாளி முதற்கரை தங்கச்சாமி தாம்பூலத்தட்டு ஏந்தி வர கொட்டு மேளத்தோடு பெருநாளி கூட்டமும் கோயிலை நெருங்கி வந்து கொண்டிருந்தது. ஏகாம்பரம் தலை தெரியாமல் கூட்டத்துக்குள் பதுங்கி வந்தார். கொம்போதி சனத்துக்கு ஒன்னும் புரியல. இளவட்டங்கள் கொதிப்பேறி போயிருந்தார்கள். கோயில் மணிச்சத்தம் நின்று போனது. மேள வாத்தியக்காரர்கள் நிலைமை புரியாமல் வாசித்துக் கொண்டே இருந்தார்கள். பகதூர் துரை கண்களை அலைய விட்டார். இதுதான் கொம்போதியா? இந்த கூட்டத்தை ஒடுக்கதா இத்தனை பிரயத்தனமா? இவங்கள வேணா யாரா இருக்கும்? ஏதோ காடுகரை வேலைக்கு போய் திரும்புவது போல களவுக்கு போய் திரும்பி இருக்கும் இளவட்டங்களின் கூட்டத்தை பகதூர் துரை பார்த்தார். இது என்ன கொடுமை? இவ்வளவு சுயராஜ்யமா களவாடி திரியே இவங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? பகதூர் துரைக்கு கண்ணெல்லாம் சிவந்து போனது. இவங்களை அழிக்காம விடக்கூடாது என்கின்ற எண்ணம் உரமேறிய மாத்திரத்தில் கமுதி கச்சேரியில் வைத்து லவ்லக் துரை சொன்னது ஞாபகத்தில் வந்தது. உனக்கு முன்னால வந்த விக்டர் துரை ரொம்ப நிதானமானவன், நீ ரொம்பவும் அவசரக்காரன். இது ரெண்டுமே கொம்பூதிக்காரன்ட்ட செல்லாது. சரியான திட்டமும் சாதுரியமும் இருக்கணும். எதுலையும் அவசரம் வேண்டாம். முனைப்பையெல்லாம் அடக்கி கொண்டார். கூழாணி கிழவிக்கு கோபமான கோபம். புது வேஷம் போட்ட போலீஸ்காரனும் காட்டி கொடுத்த பெருநாளிக்காரனும் கூட்டு சேர்ந்து கொம்போதிக்கு வந்திருக்க மர்மம் என்ன? தட்டு தாம்பூலமெல்லாம் வந்திருக்கு, எதுக்கு? கொட்டு மேளக்காரன் நிறுத்துவதாக இல்லை, உருட்டி கொண்டிருந்தான். நகைப்பெட்டிக்கு சமமாய் தாம்பூலத்தட்டும் கோயிலை நெருங்கி வர கூழாணி கிழவிக்கு ஆத்திரம் பொறுக்க முடியவில்லை. டேய் நில்லுங்கடா, யார கேட்டு ஊருக்குள்ள நுழைஞ்சிக்க? கிழவியின் வயசுக்கு மீறிய ஆத்திரம் பெருநாளி கூட்டத்தை தடுமாறச் செய்தது. அன்னமையில் விழுந்தடித்து வீட்டுக்கு ஓடினாள். வீடு நிறைய அடுக்கி வைத்திருந்த ஆயுதங்களுக்கு மத்தியில் வேயண்ணா படுத்திருந்தார். விதவிதமான ஆயுதங்கள். இவற்றில் எதுவுமே தோற்று திரும்பியது கிடையாது. இரத்தத்தில் குளித்தவை. கொம்போதிக்கு வந்து குடியேறியதிலிருந்து நடந்த கழகங்கள் கொஞ்சமா? பழி எடுத்ததும் கொடுத்ததும் எத்தனை எத்தனை உயிர்களை. ஆயுதங்களோடு வாழ்க்கை என்றாகி போனது. இந்த வாழ்க்கையில் சுகமும் இல்லை, துக்கமும் இல்லை. கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ள அருவருப்பு அடைபவர்கள் மத்தியில் இவற்றை துறக்க வழியும் தெரியவில்லை. அழியாது தழைக்கும் வாரிசுகளுக்கு சேர்த்து வைத்துவிட்டு போவது இந்த ஆயுதங்களை மட்டும்தான். வேயண்ணா தனிமையில் உழன்று கொண்டிருந்தார். ஐயா ஐயா கத்திக்கொண்டே அன்னமையில் ஓடி வந்தாள். என்னம்மா? கொட்டு மேளத்தோட பெருநாளிக்கார ஆளுக வந்திருக்காங்க, கூடவே போலீஸ் வந்திருக்கு. வேயண்ணா உதறி எழுந்தார். நம்ம பயலுக ஊர் திரும்பிட்டாங்களா? வந்துட்டாங்க. ஐயாவின் செருப்புகளை எடுத்து வாசலில் போட்டால் அன்னமையில். வேயண்ணா படியிறங்கி நடந்தார். கோயிலுக்கு முன்னால் கூழாணி கிழவி சீற்றமெடுத்து போய் நின்றாள். கூட்டத்தை விளக்கி நுழைந்த வேயண்ணா நின்று நிதானித்தார். பார்த்த மாத்திரத்திலேயே பகதூர் துரைக்கு தெரிந்து போனது. ஓ, இவர்தான் வேயண்ணா. கிழட்டு போலீஸ் தலையை கவிழ்ந்து கொண்டிருந்தார். முதல்கரை தங்கசாமி தாம்பூலத்தட்டை நெஞ்சுக்கு நேராக உயர்த்தி, ஐயா கும்பிடுறேன் சிரித்தார். ஐயாத்துறையும் சேர்ந்து கும்பிட்டார். ஏகாம்பரம் இன்னும் பதுங்கினார். கார்மேக ஆசாரி தலைக்கு மேல் கையை உயர்த்தி, ஐயா கும்பிடுறேன் வாய் நிறைய சொன்னார். வேயண்ணாவுக்கு கொடுக்கப்படும் மரியாதை பகதூர் துரைக்கு உறுத்தியது. பகதூர் துரையின் விரைப்பு வேயண்ணாவுக்கு உறுத்தியது. இவன் தான் புதுசா வந்த அதிகாரியா இருப்பானோ? மேளச்சத்தம் நின்று போனது. வேயண்ணா பகதூரின் நெற்றி பொட்டுக்கு நேராக பார்த்தவாறு
துப்பாக்கி கூட்டமும் துரோகி கூட்டமும் ஒன்னா சேர்ந்து வந்திருக்கே, என்ன விவரம் என்றார். பெருநாளி கூட்டம் நின்ற வாக்கில் நெளிந்தது. கிழட்டு போலீஸ் முகத்தை தூக்கவே இல்லை. தொழிலுக்கு போய் திரும்பிய இளவட்டங்கள் கையில் ஆயுதங்களோடு பசித்து நின்றார்கள். போலீஸ்காரன் பேச்ச கேட்டு கொம்பூதிக்குள்ள நுழைஞ்சிட்டோம், சேதாரம் இல்லாம திரும்பி ஊர் போய் சேருவோமா? உள்ளுக்குள் பெருநாளி ஆட்களுக்கு பதவி விதைத்தது. வேயண்ணா கேட்டார். அதென்ன, தட்டு தாம்பூலம் மாலை வெத்தலை வாக்கு. தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு முதல்கரை தங்கச்சாமி பேசினார். ஆவணி மாசம் ஆத்தாளுக்கு முளப்பாரி திருவிழா வருஷா வருஷம் நடக்கிறது தானே. எருதுகட்டு நடத்தலன்னா சாமி குத்தமா? எருதுகட்டும் வருஷா வருஷம் நடக்கிறது தானே. கொம்பூதி ஐயா வந்தாதான் மாடு பிடிவிடும். ஓஹோ, வெட்ட போற கோயில் கிடாய்க்கு போடுற மாலையா இது? அப்படிலாம் இல்லை ஐயா. வேற எப்படி? வருஷா வருஷம் எருதுகட்டுல நாங்க வந்து மாடு பிடிக்கிறது தானே வழக்கம். எப்பவும் போல தகவல் சொன்னா நாங்க வரப்போறோம். இந்த வருஷம் என்ன புது மரியாதை? தங்கச்சாமிக்கு வாய் எழவில்லை. தெரிஞ்சோ தெரியாமலோ 2 ஊருக்கும் சில மனஸ்தாபம் வந்துருச்சு. ஐயா கோவத்துல இருந்திருப்பீங்கன்னு ஊரோடு திரண்டு வந்தோம். நடந்தது அப்பக்கெல்லாம் சேர்த்து மன்னிப்பு கேட்கிறோம். தாம்பூலத்தட்டை கோயில் பீடத்தில் வைத்துவிட்டு முதல்கரை தலைக்கு மேல் கையெடுத்து கும்பிட்டார். தங்கச்சாமி, இத்தனை வருஷம் நடந்த எருதுகட்டுல மாடு குத்தி எங்க இளவட்டங்க எத்தனை பேர் செத்துருப்பான், எத்தனை பேர் காயம் பட்டிருப்பான். உயிரை பணைய வச்சு நாங்க விளையாடுற விளையாட்டு உங்களுக்கு வெறும் பொழுதுபோக்கா தெரியுது. மாடு குத்தி சாகுறத கூட நாங்க சாமிக்கு உண்டான நேர்த்தி கடனா நினைக்கிறோம். ஆனா நீங்க ஒரு குடம் தண்ணிக்காக துருவனை கட்டி வச்சிங்க. எங்க ஊரை காட்டி கொடுக்க பாதை வெட்டுனீங்க. ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க சாமி. பெருநாளிக்காரர்கள் எல்லோரும் ஒன்னு சொன்னது போல் தலைக்கு மேல் கைதூக்கி வேண்டினார்கள். ஏகாம்பரத்துக்குத்தான் ரொம்பவும் குத்தியது. இனிமேலையாவது பெரும்பச்சேரிக்காரன மனுஷனா மதிங்க என்றவர். எருதுகட்டுக்கு எங்களை கூப்பிட நீங்க வந்தது சரி, இந்த போலீஸ்காரன் ஏன் வந்தான்? கிழட்டு போலீஸ் பக்கம் வேயண்ணா திரும்பினார். வெள்ளை வேட்டியில் இருந்த கிழட்டு போலீஸ் குழைந்தார். உங்க தகுதி தெரியாம நாங்க தப்பு பண்ணிட்டோம். கொலை பண்றதும் கொள்ளையடிக்கிறதும் தான் எங்க தகுதி. வேற என்ன புது தகுதியை கண்டு வந்தீங்க? கிழட்டு போலீஸ் பகதூர் துரையை பார்த்தார். இப்படிலாம் வேஷம் போட்டுட்டு போனா கொம்பூதிக்காரன் ஏமாறுவான்னு எவன் சொன்னது? கூட்டத்தோட கூட்டமா கலந்து கொம்பூதிய புள்ளி வைக்க வந்தீங்களா என்றார் வேயண்ணா. பகதூர் துரைக்கு நெருப்பில் நிற்பது போல் இருந்தது. ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணுமில்ல. ஏய், நீ பேசாத. ஒற்றை விரல் நீட்டி போலீஸை எச்சரித்த வேயண்ணா தங்கசாமி பக்கம் திரும்பி, நீங்க போங்க, எருதுகட்டுக்கு நாங்க வந்துருவோம். கும்பிட்டு விட்டு திரும்பிய பெருநாளி கூட்டத்தை விளக்கி கார்மேக ஆசாரி மட்டும், ஐயா, வேயண்ணாவுக்கு முன்னே வந்து கும்பிட்டார். என்னப்பா கார்மேகம், நல்லா இருக்கியா? உன் பொஞ்சாதி நல்லா இருக்குதா? உங்க புண்ணியத்தால நல்லா இருக்கிறா சாமி. ஆம்பளை புள்ள பிறந்திருக்கு, உங்க பேரத்தான் வச்சிருக்க ஐயா. கார்மேக ஆசாரிக்கு கண்ணீர் ஓடியது. அப்படியா? நல்லா இருக்கட்டும். ஆசாரியின் கைகளை பிடித்து கொண்டார். கோயில் மணியை கூழாணி அசைத்து விட்டாள். அத்தனை மணிகளும் ஒலிக்கத் தொடங்கின. ஊமையன் நரிவேலு நகைப்பெட்டியை கோயிலுக்கு முன்னால் இறக்கினான். கோணிப்பையை தோளில் போட்டுக்கொண்டிருந்த பச்சை முத்து கொம்பூதி முள்ளுப்பாதையில் வேக வேகமாக வந்து கொண்டிருந்தான். எதிரே கொட்டுமேள கூட்டம் திரும்பி வருவதைக் கண்டதும் ஒரு முள்ளு புதருக்குள் பதுங்கி உட்கார்ந்து கொண்டான்.